மலேசிய வன ஆராய்ச்சி கழகத்தின் ஸ்லாங்கூர் வனப்பூங்காவான ஃப்ரீம் ஐநாவின் யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் பாரிஸில் உள்ள யுனெஸ்கோ தலைமையகத்தில் ஜூலை 6 முதல் 16 வரை நடைபெறும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவின் 47வது அமர்வில் 21 உறுப்பு நாடுகள் கூடி அம்முடிவை அறிவித்தன. சுற்றுலா, கலை, பண்பாட்டு அமைச்சு அதனை அறிக்கை ஒன்றில் உறுதிப்படுத்தியது. ஃப்ரீமை உலக பாரம்பரிய தலமாக சேர்க்கும் முயற்சி 2013ஆம் ஆண்டு தொடங்கியது. 12 ஆண்டுகள் கழித்து அம்முயற்சி வெற்றியடைந்துள்ளது. தனித்துவமான இந்த ஃப்ரீம் ஸ்லாங்கூர் வனப்பூங்கா மரங்களை மறுநடுவு செய்து வெப்பமண்டல காட்டை மறுசீரமைக்கும் சிறிய முயற்சியாகும். இந்நிலையில் அதற்கு கிடைத்துள்ள இந்த அனைத்துலக அங்கீகாரம் ஸ்லாங்கூரின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக அதன் அந்தஸ்தை மேலும் உயர்த்தும் என அமைச்சு நம்பிக்கை தெரிவித்தது. அதுவும் 2025 ஸ்லாங்கூருக்கு வருகை தாருங்கள் ஆண்டு, 2026 மலேசியாவுக்கு வருகை தாருங்கள் ஆண்டு பிரச்சார இயக்கங்களுக்கு இது பெரும் ஊக்குவிப்பாக அமையும். வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை கணிசமாக கவர்ந்து பொருளாதாரத்தை ஊந்த செய்யும் என அமைச்சு கூறியது. யுனெஸ்கோவின் இப்புதிய பட்டியலின் மூலம் மலேசியா இப்போது 6 உலக பாரம்பரிய தலங்களை கொண்டுள்ளது. ஏற்கனவே கினாபாலு பூங்கா, குனோங் முலு தேசிய பூங்கா, மலாக்கா நீரிணையின் வரலாற்று நகரங்களான மலாக்கா மற்றும் ஜார்ஜ்டவுன், லெங்கோங் பள்ளத்தாக்கு தொல்பொருள் பாரம்பரியம், குவானியா தேசிய பூங்கா தொல்பொருள் பாரம்பரியம் ஆகியவை அப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளன.